இன்று நாம் செய்யப்போகும் அறிக்கை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20 எடுக்கப்பட்டது. தேவாலயத்தை கட்டி முடிப்பதை குறித்து தாவீது சாலமோனுக்கு அளித்த ஆலோசனைகள் இங்கே கூறப்பட்டுள்ளன. நாம் அறிக்கை செய்வது போல இதன் வார்த்தைகளின் அமைப்பு மாற்றப்பட்டுள்ளது. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருந்து நடப்பிப்போம். நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் என்னும் தேவன் எங்களோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நாங்கள் முடித்து தீரும் மட்டும் அவர் எங்களை விட்டு விலகவும் மாட்டார், எங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லப்பட்ட 6 அஸ்திபாரமான உபதேசங்களை நாம் தொடர்ந்து ஆராயப் போகிறோம். முதல் 3 நாம் கண்டோம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் மற்றும் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தில் 3 ஸ்நானங்களை குறித்து புதிய ஏற்பாடு கூறுகிறதை சுட்டி காண்பித்தேன். யோவான் ஸ்நானகனின் ஞானஸ்தானம், அடுத்தது கிறிஸ்தவ ஞானஸ்தானம் மற்றும் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம். இந்த வகுப்பில் 4வது அஸ்திபார உபதேசமான கைகளை வைக்குதலுக்கு கடந்து போவோம். இதற்கு நான் அளிக்கும் தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய வல்லமையை கடந்து போக செய்தல். அஸ்திபாரமான உபதேசங்களில் கைகளை வைக்குதல் என்பதை குறித்து நம்மில் பலர் ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் பெரும்பாலான சபைகளில் அதை குறித்து குறைவாகவே பேசப்படுகிறது. ஆனால் நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால் இது சரிதான். ஏனென்றால் கைகளை வைக்குதல் அல்லது தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் கடந்து போக செய்தல் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு தொடர்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு மூத்த போதகருக்கும் இளைய போதகருக்கும் இடையே ஒரு தொடர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு தொடர்ச்சி. ஆகையால் கைகளை வைக்கும் ஊழியத்தின் நோக்கமே கிறிஸ்துவின் சரீரத்தில் தொடர்ச்சியை உண்டு பண்ணுவதுதான். சில பாரம்பரியங்கள் இதை பேதுருவின் நாட்களிலிருந்து தொடர்ந்து வருகிறதாக கூறுகிறார்கள். அது உண்மை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தொடர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு சந்ததியிலிருந்து மறு சந்ததிக்கு, ஒரு ஊழியத்திலிருந்து மற்ற ஊழியத்திற்கு தொடர்ச்சியின் தேவையை இந்த கைகளை வைக்குதல் என்னும் கட்டளை நிறைவேற்றி வழிகாட்டுகிறதாயும் இருக்கிறது. வேதத்தின் முதல் புத்தகம் துவங்கி அதிலிருந்து தேவனுடைய ஜனத்தின் முழு சரித்திரத்திலும் இது காணப்படுவது அதிசயமாக இருக்கிறது. அவர்களுடைய சரித்திரத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவும் இது இருக்கிறது. சில ஆவிக்குரிய நோக்கங்களை இது உள்ளடக்குகிறது. முதலாவதாக, ஒருவர் மேல் கைகளை வைப்பது ஓர் இயற்கையான மனித செயல். காய்ச்சல் உள்ள பிள்ளையின் தாய் இயற்கையாக பிள்ளையின் நெற்றியிலே கைகளை வைத்து பார்ப்பாள். அல்லது அநேக நாட்களாக ஒருவரை ஒருவர் காணாத 2 ஆண்கள் சந்தித்தால் இயற்கையாகவே செய்வது ஒருவருடைய தோளில் மற்றவர் கை வைப்பார் அல்லது கைகளை குலுக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் கைகளினால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வார்கள். கைகளின் மூலம்தான் மனிதர்கள் பிரதானமாக ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கின்றனர். ஆவிக்குரிய ரீதியிலும் சில நோக்கங்கள் நிறைவேறுகின்றன. முதலாவது, கடந்து போக செய்தல். கைகளை வைக்குதல் வேதத்தில் ஆசீர்வாதங்கள், அதிகாரம், ஞானம், பரிசுத்தாவி, ஆவிக்குரிய வரம் அல்லது ஊழியத்தை கடந்து போக செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். இரண்டாவதாக, ஒருவரை ஏற்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நபரை கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ சேவைக்கோ ஏற்படுத்த இது ஒரு வேதாகம முறையாக அமைந்துள்ளது. தேவனுடைய தேர்வை அங்கீகரிப்பதாகவும் இது உள்ளது. சபையில் வாக்களிப்பதினால் எதையும் தீர்மானிக்க முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் வாக்குகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அநேக சபைகளில் இன்று வாக்களிப்பு முறை பின்பற்றப்படுகிறது. இது வேதாகமத்தின் அடிப்படையில் சரியல்ல. தேவன் தான் தேர்வுகளை செய்ய முடியும். தம் சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கூறுகிறார். சபையில் உள்ள அனைத்து செயல்களுக்கும் ஊழியங்களுக்கும் பொறுப்பு நியமிக்கும் இது உண்மை என நம்புகிறோம். மனிதன் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தமது சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிறார். இயேசுவின் அதிகாரத்தின் அடிப்படையில் செய்யப்படாத தேர்வுகள் எல்லாம் செல்லுபடியாகாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யார் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்வது நமது பொறுப்பல்ல. மாறாக தேவன் யாரை அப்பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து அங்கீகரிப்பதே நமது கடமை. இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு மனநிலை. இரண்டாவதாக, கைகளை வைக்குதல் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கோ ஊழியத்துக்கோ பிரித்து வைக்கும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, ஒருவரை உறுதிப்படுத்தவோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவோ
இது பயன்படுத்தப்படுகிறது. நான்காவதாக, ஒருவரை ஆயத்தப்படுத்த, அதாவது ஒரு ஆவிக்குரிய வரம் அல்லது ஆவிக்குரிய அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதனால் அந்த நபர் தேவனால் தமக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற அவரை ஆயத்தப்படுத்துதலாகும். முக்கியமான இந்த குறிப்புகளை நான் மீண்டும் முன்வைக்கிறேன். மக்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்துவதில் கைகளை வைக்குதல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சுயமாய் தேர்ந்தெடுப்பதல்ல, தேவன் தெரிந்தெடுத்த நபரை அங்கீகரிப்பதாகும். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கோ பணிக்கோ ஒரு நபரை பிரித்து வைக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நபரை அதிகாரத்தினால் உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட நபருக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய அதிகாரம் மற்றும் வரங்களினால் ஆயத்தப்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சில உதாரணங்களை நாம் இங்கு காண்போம். முதலாவது, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வியப்பூட்டும் பகுதியாக இது இருக்கிறது. இப்பகுதியில் யோசேப்பு தனது 2 குமாரரையும் தன் தகப்பனாகிய யாக்கோபு எனப்பட்ட இஸ்ரவேலிடம் ஆசீர்வாதம் பெறும்படியாக கொண்டு வருகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடுத்ததாக விரும்பப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டானால் அது தகப்பனுடைய அல்லது தாத்தாவினுடைய ஆசீர்வாதமே. வாலிபருக்கு நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், எப்படியாகிலும் உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமானது. இது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதை நாம் காணலாம். 8ஆம் வசனம் எப்படியாக கூறுகிறது, இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் எகிப்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது யாக்கோபு, நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என்கிட்டே கொண்டு வா என்றான். முதிர் வயதானதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாது இருந்தது. அவர்களை அவன் அண்டையில் சேரப்பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். என் கண்களை கண்ணீரால் நிரம்ப செய்கின்ற ஒன்று உண்டானால் அது தேவனுடைய உண்மையே. அது துக்கமல்ல, வேதனையும் அல்ல, தேவனுடைய உண்மையை சிந்திப்பதினால் உண்டாகும் ஒரு கண்ணீர். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் காண்பிக்கப்பட்ட மரியாதையை கவனித்து பாருங்கள். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். சாதாரணமாக முதல் பிறந்தவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான். அது வலது கையினால் அவனுக்கு வழங்கப்படும். அதற்கேற்றபடி யோசேப்பு மூத்தவனாகிய மனாசே யாக்கோபின் வலது கரத்துக்கு நேராக நிற்கும்படியும் ஏற்பாடு செய்தான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட யாக்கோபு தன் கைகளை மாற்றி வலது கையை எப்பிராயிம் மேலும் இடது கையை மனாசே மேலும் வைத்தான். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் எங்கே நடந்தது தெரியுமா? பெனியேலில் யாக்கோபு தூதனை சந்தித்ததை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஒரு பெயரை மற்றவருக்கு கடந்து போக செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கு காண்கிறீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் ஃபேஷன் அல்ல என்று நாம் கூறலாம். ஆனால் தேவனை பொறுத்தவரை அதில் எந்த மாற்றமும் இல்லை. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடினால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உங்களுடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயிமைப் போலவும்
மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயிமை மனாசேய்க்கு முன்பாக வைத்தான். மிக தெளிவான ஒரு சம்பவம் இது. தகப்பனுடைய வலது கரத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதம் வரும் என்று அறிந்தனர். ஆனால் அது வெறும் சடங்கு அல்ல, அங்கே ஏதோ ஒன்று பகிர்ந்தளிக்கப்பட்டது. எப்பிராயிம் மனாசே எனும் வாலிபனருடைய வாழ்வில் இது மிக முக்கியமான ஒரு பரிமாற்றமாக இருக்கிறது. அன்றிலிருந்து அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டது. ஆகையால் பரிசுத்த ஆவியினால் கைகளை வைக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை நாம் ஒருபோதும் குறைவாக எண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, என்னாகமம் 27ஆம் அதிகாரத்திலே மோசே ஆண்டவரோடு பேசி தனக்கு பின் இஸ்ரவேலை வழிநடத்தும் தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல மாட்டான் என்று அறிந்த போதிலும் அவன் தேவனுடைய ஜனத்துக்காக மிகுந்த கவலையுடையவனாயிருந்தான். ஆகையால் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மீட்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். தேவன் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியையும் அறிந்து அவனுடைய மனிதத்தன்மையின் ஆழங்களையும் தேவன் காண்கிறார். வேதத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. வேதம் முழுவதிலும் இந்த செய்தி மாற்றமில்லாமல் கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட ஒரு மனித மெய்ப்பன் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவுக்காக அக்கறை கொள்ள, உங்களை பராமரிக்க ஒரு மெய்ப்பெண் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு என்ன பதிலளித்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளைகளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எனக்கு மிகவும் பிரியமான ஒன்று. முழு அதிகாரத்தையும் கொடுக்க சொல்லவில்லை. ஏனென்றால் மோசேக்கு விசேஷித்த அதிகாரம் இருந்தது. உன் அதிகாரத்தில் ஒரு நல்ல பங்கை அவனுக்கு கொடு, அது அவனுக்கு தேவைப்படும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலியேசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளைகளின்படியே வரவும் வேண்டியது என்றார். சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். 40 ஆண்டுகள் அவர்கள் பின்பற்றின தலைவனாகிய மோசேயிடமிருந்து அவருடைய வாரிசாகிய யோசுவாவுக்கு இந்த அதிகாரம் கடந்து போவதை முழு சபையும் காண வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவனுடைய ஜனத்தின் நலனுக்காக இது தேவையாகவும் இருந்தது. மட்டுமல்ல, இது ஒரு சடங்கைப் போல முடியவில்லை. யோசுவாவுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒன்று சம்பவித்தது. உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். உபாகமம் 34:9 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டான். கைகளை வைத்தபடினால் நடந்தது என்ன என்பதை கண்டீர்களா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஞானத்தின் ஆவியை யோசுவா பெற்றுக்கொண்டான். அது வெறும் ஒரு சடங்கு அல்ல, ஒரு உண்மையான பரிமாற்றம் அங்கே நடந்தது. பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே இன்னொரு உதாரணத்துக்கு கடந்து போவோம். எலிசாவின் ஊழியத்தின் இறுதி காட்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையை சொன்னால் இறுதி என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பல நாட்கள் கழித்து தேசத்தை கொள்ளையிடுகிறவர்களைக் கண்டு மரித்த ஒருவனை அடக்கம் செய்ய சென்ற மக்கள் மரித்தவனை எலிசாவின் கல்லறையிலே எறிந்துவிட்டு சென்றனர். எலிசாவின் எலும்புகளை தொட்டவுடன் மரித்தவன் உயிரோடு எழுந்தான். ஆச்சரியமானது அல்லவா? தேவனுடைய வல்லமை பல்வேறு வழிகளில் கடந்து போகிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். நாம் எதிர்பார்க்காத ஒன்றல்லவா? அவன் வியாதியினால் மரணமடைந்தான். ஆனால் அவன் எலும்புகளில் தேவனுடைய வல்லமை ஒரு மரித்தவனை உயிர் பெற செய்கிற அளவிற்கு நிறைந்திருந்தது. சில காரியங்களுக்கு நாம் விளக்கம் அளிக்க முடியாது.
மிக சுருக்கமாக உண்மையை நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் செய்யும் எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்ல முற்படும் மக்களை கண்டு சலித்து போய்விட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன் தென் ஆப்பிரிக்காவில் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் ஊழியம் செய்ய ரூத்துடன் நான் சென்றிருந்தேன். அத்திருச்சபையின் உதவி போதகர் ஸ்குவாஷ் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து தன் கை எலும்பை 4 இடங்களே முறித்து கொண்டார். எங்களிடம் ஜெபிக்க வந்தார். அந்த உதவி போதகரிடம், நான் சொல்வது உங்களுக்கு வினோதமாக தோன்றலாம், ஆனால் தேவன் எனக்கு காண்பித்ததை செய்கிறேன். உங்கள் கால்களை நான் சோதித்து பார்க்க போகிறேன். அவைகளின் நீளத்தில் வித்தியாசம் இருந்தால் குட்டையாய் இருக்கும் கால் வளர்ந்து சரியான நிலையத்தை அடையும். இதனால் தேவன் உங்களை தொட்டார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றேன். தேவனுக்கு நன்றி செலுத்த மட்டும் மிக கவனமாயிருங்கள் என்று அவரிடம் நான் சொன்னேன். உண்மையான தேவை இருக்குமே, ஆனால் சாதாரண சூழ்நிலையில் தாங்கள் செய்ய மாட்டாத காரியங்களை மக்கள் தேவையுள்ள அந்த சூழ்நிலையில் நிச்சயம் செய்வார்கள். ஆகையால் நான் அவருடைய கால்களை என் கைகளில் ஏந்தி கொண்டு ஜெபித்தேன். அவருடைய கால் வளர்ந்தது. தேவன் அவரை தொட்டார் என்பதை அறிந்தேன். டாக்டரிடம் சென்றார். எக்ஸ்ரே மூலமாக சோதித்தும் பார்த்தார். இங்குதான் நான் விளக்க முடியாத விஷயம் வருகிறது. 4 இடங்களில் முறிவு இருந்தது. அவற்றில் 3 முற்றிலுமாக சுகம் பெற்றிருந்தன. 4வது இடமோ இன்னும் முறிந்தே காணப்பட்டது. மூத்த போதகர் என்னை பார்த்து, இதற்கு விளக்கம் சொல் என்றார். நான் அதற்கு விளக்கம் சொல்ல முடியாது. அவனுக்கு 75% தான் விசுவாசம் இருந்தது என்று நான் சொல்லலாம். ஆனால் அது தவறாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிற காரியம் என்னை சலித்து போக பண்ணுகிறது. தேவன் செய்யும் அநேக காரியங்களுக்கு நான் விளக்கம் அளிக்க முடியாது. அவைகளை தேவனிடம் விட்டு விடுவதில் தான் எனக்கு திருப்தி உண்டு. தொடர்ந்து அந்த வேத சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இதே வார்த்தைகளைத்தான் எலிசாவும் சொன்னார். நாம் எல்லோருக்கும் இதில் ஒரு செய்தி உண்டு. தேவனை உண்மையாக அறிந்திருக்கும் ஒரு மனிதன் ஒரு தேசத்தின் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒரு சேனையை பார்க்கிலும் அவன் பலனுள்ளவனாய் இருக்க முடியும். தெய்வ பக்தி இல்லாதவனாய் இருந்த யோவாஸ் எலிசா தன் ஜனங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த பொழுது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த பொழுது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த பொழுது அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரிடத்திலிருந்து விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றான். 3 முறை அம்புகளால் அடித்தபடினால் 3 முறை சீரியரை யோவாஸ் தோற்கடித்தான் என்பதை நாம் அறிவோம். அவர் அதிக முறைகள் அம்பை கொண்டு அடிக்காததினால் எலிசா கோபமடைந்தார். ஆனால் இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால், ராஜாவின் கைகளின் மேல் எலிசா கைகளை வைத்ததுதான் அதை பலனுள்ளதாக மாற்றியது. இதுவும் ஆவிக்குரிய தளத்தில் நடைபெறுகிற ஒன்றுதான். ஆனால் இன்னொருவர் மீது கைகளை வைக்கும் பொழுது உண்மையாகவே ஏதோ ஒன்று சம்பவிக்கின்றது என்பதை இது சுட்டிக்காட்ட விரும்புகிறது. புதிய ஏற்பாட்டிற்கு போவோம். கைகளை வைக்குதலுக்கு முக்கியமான நோக்கங்களை நாம் சிந்திப்போம். முதலாவது, வியாதியஸ்தருக்கு சுகமளிக்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு தமது சிஷ்யர்களை அனுப்பும் பொழுது இதை கூறுகிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. அதாவது 5 அடையாளங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். விளக்கமாக சொன்னால், கைகளை வைப்பது வியாதியஸ்தருக்கு சுகமளிக்கும்படியாக பயன்படுத்தப்பட்டது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்திலே இன்னொரு கட்டளை உள்ளது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அதே போல வியாதிப்பட்டவன் மேல் கைகளை வைத்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் எண்ணெய் பூச வேண்டும். எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் எண்ணெய் சுகம் தரவில்லை, ஆனால் அது பரிசுத்த ஆவி அந்த வியாதிப்பட்ட நபரின் சரீரத்தில் அவரை விடுவிக்கும் செயலாக அமைந்தது. நான் ஒரு கருத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். வெறும் கைகளை வைக்குதலுக்கும் கைகளை வைப்பதோடு எண்ணெய் பூசுவதற்கும் என்ன வித்தியாசம்? முதலாவதாக, எண்ணெய் பூசாமல் வெறும் கைகளை மட்டும் வைத்து ஜெபிக்கும் செயல் சபையின் அங்கத்தினர் அல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் சபையை சேர்ந்தவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. மறுபடியும் இப்பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சபையின் அங்கமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே சொல்லும் பொழுது, உங்களில், அதாவது கிறிஸ்தவர்களில் யாராகிலும் வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் வெவ்வேறு சபைகளுக்கு போவீர்களானால் வியாதிப்படும் பொழுது எந்த சபையின் மூப்பர்களை அழைப்பீர்கள்?
அல்லது அழைப்பதற்கு மூப்பரே இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஆகையால் புதிய ஏற்பாடு மிக தெளிவாக ஒவ்வொரு விசுவாசிக்கு ஒரு சபை வேண்டும். அச்சபையின் தலைமைத்துவத்தால் விசுவாசி அறியப்பட்டிருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்தின் கீழ் அவர் அடங்கியிருக்க வேண்டும் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இது நாம் தியானிக்கும் பகுதிக்கு உட்பட்டதல்ல. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரங்களிலே காணப்படுகிறது. அங்கே 7 செய்திகள் 7 சபைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சபைகளுக்கு மட்டுமே என்பதை வலியுறுத்துகிறேன். சபையில் இல்லாதவர்களுக்கு அந்த செய்தி போய் சேரவில்லை. தேவன் இதை வலியுறுத்த விரும்புகிறார் என நம்புகிறேன். சிலர் காட்டாடுகளைப் போல மந்தையை விட்டு தனித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மெய்ப்பன் இல்லை. அது ஆபத்தான இடமாகும். மனித அதிகாரத்தின் கீழ் தாழ்த்துவது கடினமாக இருந்தாலும் தேவன் அப்படி தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கே கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆகையால் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக, புதிய ஏற்பாட்டில் கைகளை வைக்குதல் பரிசுத்தாவின் வரத்தை பகிர்ந்தளிப்பதற்காகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே முதலாவது பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்ததை குறித்து வாசிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. பட்டணத்தில் விசுவாசித்த யாவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் இரட்சிப்படைந்தார்கள். ஏனென்றால் இயேசு விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் இரட்சிக்கப்படுவான் என்று கூறினார். ஆனால் அப்போஸ்தலருக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் ஏதோ ஒன்று குறைகிறதை கண்டார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமிலுள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியை பெறாமல் இரட்சிக்கப்பட்டிருக்க கூடும். நயகரா நீர்வீழ்ச்சியைப் போல பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து அவர்களை மூழ்க செய்தார். 17ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இங்கே அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்ததினால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அடுத்த அதிகாரத்தில் சவுல் இயேசுவை தமஸ்கு சாலையில் சந்தித்த பின்பு அவர் தமஸ்குவில் ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக கூறுகிறது. அனனியா ஒரு சாதாரண சீஷன். அவன் அப்போஸ்தலனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, சாதாரண ஒரு சீஷன். அவர் கர்த்தரிடத்தில் கட்டளை பெற்று சவுல் இருந்த வீட்டிற்கு சென்று அவன் மேல் கைகளை வைத்து ஜெபித்தான். வேதம் கூறுகிறது, அவன் கைகளை வைத்த பொழுது சவுல் பார்வை அடைந்தான், பரிசுத்த ஆவியை பெற்றான், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். ஆகையால் கைகளை வைக்கும் ஊழியம் விசேஷித்த ஊழியம் உடையவர்களுக்கு மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை பொறுத்த மட்டில் எந்த இரட்சிக்கப்பட்டவரும் மற்றவர்கள் மேல் கைகளை வைக்க கட்டளை பெறலாம். நாங்கள் வெளியே உட்கார்ந்த பொழுது ரூத் எனக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டினால். ஹவாய் நாட்டின் கோனா பட்டணத்தில் நாங்கள் இருந்த பொழுது நான் மிகவும் வியாதிப்பட்டு இன்னும் முற்றிலும் குணமடையாது இருந்தேன். முக்கிய வீதியின் வழியாய் நடந்து செல்கையில் ஒரு மனிதன் ஓடி வந்து, எனக்காக ஜெபிப்பீர்களா என்றார். உங்கள் பிரச்சனை என்ன என்று நான் கேட்டேன். எனக்குள் மின்சாரம் பாய்ந்ததால் பாதிக்கப்பட்டேன் என்றான். அவன் ஒரு எலக்ட்ரிஷியன். அவன் தோள்கள் முடக்கப்பட்டிருந்தன. கைகளை அதற்கு மேல் அவனால் உயர்த்த முடியவில்லை. நானோ வியாதியாக இருந்ததினால் ஜெபிக்க எனக்கு மிகுந்த தயக்கமாக இருந்தது. ஆனால் அவன் வரைந்து கேட்டுக்கொண்டபடியால் நடுத்தெருவில் நானும் ரூத்தும் அவன் தோளில் கைகளை வைத்து ஜெபித்தோம். அடுத்த நாள் யூத் வித் மிஷன் கூட்டங்களிலே அவன் கைகளை தலைக்கு மேலாக உயர்த்தி காண்பித்தான். நாங்கள் கைகளை வைத்து ஜெபித்ததினால் அவன் முழு சுகத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பின் எங்களை சந்தித்த பொழுது அவன் டாக்டரிடம் சென்றதை குறித்து பகிர்ந்து கொண்டான். நீ இந்த கைகளை தோளுக்கு மேல் உயர்த்தவே முடியாது என்று டாக்டர் சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். மறுபடியும் எபேசு பட்டணத்தில் நடந்ததை பாருங்கள். பவுல் அங்கே சில சீஷர்களை கண்டார். ஆனால் அவர்கள் யோவானின் சீஷர்களாக மட்டும் இருந்தனர். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றனர். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அந்நிய பாஷைகள் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தனர். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கடந்து போக செய்ய கைகளை வைக்குதல் ஒரு வேதாகம முறைமையாகும். உண்மையை சொன்னால் புதிய ஏற்பாட்டில் 5 உதாரணங்கள் உள்ளன. அவற்றில் பெந்தேகோஸ்தே நாளென்றும் கொர்நேலியுவின் வீட்டிலும் தேவனிடமிருந்து அபிஷேகம் நேரடியாக வந்தது. மற்ற 3 உதாரணங்களில், அதாவது சமாரியாவில், சவுலின் அபிஷேகித்தலில் மற்றும் எபேசு பட்டணத்தில்
கைகளை வைத்ததினால் அது அருளப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்களை அபிஷேகத்திற்குள் நடத்தும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். தேவனை தேடினால் கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வைப்பதே எனது சிறப்பு. நான் பொதுவாக கைகளை வைப்பதில்லை. சில நேரங்களில் கைகள் வைத்தும் ஜெபிப்பேன். ஆனால் தேவ கிருபையால் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனிடமிருந்து நேரடியாக அபிஷேகத்தை பெறுவதையும் நான் கண்டிருக்கிறேன். தொடர்ந்து நாம் பார்ப்போமானால், கைகளை வைக்குதலின் அடுத்த நோக்கம் சபையில் ஊழியர்களை ஏற்படுத்துவது. ஆங்கிலத்தில் இவர்களை டீக்கன்ஸ் என்று அழைப்பார்கள். டீக்கன் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் வேலைக்காரன் என்று அர்த்தம் என்பதை தெரிந்து கொண்டால் சில சபைகள் எப்படி மாறுவார்கள் என்று சிந்தித்து பார்த்தேன். சில சபைகளில் அப்படிப்பட்ட ஊழியர்களின் நிர்வாக குழு அதிக அதிகாரம் உள்ளவைகளாக அமைந்துள்ளன. அவர்களை வேலைக்காரர்களின் குழு என்று அழைத்தால் எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் எல்லாம் குழப்பமாகவே இருக்கின்றன. ஒருமுறை நானும் எனது மனைவி ரூத்தும் பாகிஸ்தான் சென்றிருந்தோம். பிற நாட்டிலிருந்து குடியேறி வரும் தடுப்பு சோதனையை கடந்து வர வேண்டியது அவசியமாயிருந்தது. அங்கிருந்த மனிதன் என்னை பார்த்து, நீ யார் என்று கேட்டான். நான் உடனே ஆங்கிலத்தில் நான் ஒரு மினிஸ்டர், அதாவது ஊழியக்காரர் என்று கூறினேன். பாதுகாப்பு கருதி ஆங்கிலத்தின் வார்த்தை அநேகருக்கு புரியாது என்பதற்காகவே இதை நான் பயன்படுத்தினேன். ஆனால் அந்த நொடியிலிருந்து எனக்கு மேலான வரவேற்பு கிடைத்தது. என்னை எல்லாருக்கும் முன்பாக அழைத்து சென்றார், எல்லாம் செய்தார். பின்பு தான் நான் மினிஸ்டர் என்று ஆங்கிலத்தில் கூறியதை ஏதோ அமெரிக்க அரசாங்க அதிகாரியாக புரிந்து கொண்டார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பார்த்தீர்களா, மினிஸ்டர் அல்லது ஊழியக்காரன் என்பதின் உண்மையான அர்த்தத்திலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம். உண்மையான அர்த்தம் சொன்னால் வேலைக்காரன் என்று தான் அர்த்தம். நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் நீங்கள் ஒரு வேலைக்காரர், தேவனுடைய வேலைக்காரன். மக்களுக்கும் நீங்கள் வேலைக்காரர்கள் தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சபையில் ஒரு பிரச்சனை எழுந்தது. அவர்கள் வேகமாக வளர்ச்சி சேர்ந்தபடியால் கவனம் தேவையாயிருந்த ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கவனம் செலுத்த முடியாமல் போனது. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து இன்னொரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தங்கள் விதவைகளின் பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொண்டார்கள். அரசாங்கம் அநேக பொறுப்புகளை ஏற்பதால் இன்றுள்ள சபை தனது அநேக பொறுப்புகளை மறந்து விடுகிறது. ஆனால் இன்றும் சபை தனது ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்பது உண்மையே. விசுவாசிகள் வந்து அப்போஸ்தலரிடம், காரியங்கள் சரியாக நடக்கவில்லை, நம்முடைய விதவைகள் கவனிப்பில்லாது இருக்கிறார்கள் என கூறினர். உடனடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுப்போம் என்றனர். சபையை கூட்டினார்கள். வேத வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன? ஜெபமும் வேத வசனத்தை போதிப்பதும். அதை நிர்வாகம் செய்வதல்ல. நிர்வகிக்க வேறு ஆட்களை நியமிப்போம், ஆனால் எங்கள் ஊழியத்தை விட்டு விலகாதிருப்போம் என்றார்கள். ஆகையால் அவர்கள், உங்கள் மத்தியிலிருந்து 7 மனிதர்களை தேர்ந்தெடுங்கள் என்றார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியின் நிறைவில்லாதவர் ஒரு ஊழியக்காரனாக கூட ஏற்படுத்தப்படவில்லை. இதுதான் அப்போஸ்தலருடைய ஞானம். அவர்கள் பணத்தை கையாள வேண்டியதிருந்தபடியால் சபை யாரை அங்கீகரித்ததோ அவர்களை தேர்ந்தெடுக்க வைத்து அந்த வேலையை அவர்கள் கையில் கொடுத்தார்கள். சபையும் அதற்கு பின் அந்த மனிதர்களை குறித்து குறை கூற முடியாது. ஏனென்றால் சபையார் தான் அவர்களை தெரிந்தெடுத்தனர். தேவனுடைய ஞானத்தை பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷரை அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். அவர்களை உதவியாளர்களாய் ஏற்படுத்தினார்கள். நமக்கு வேலை அதிகரிப்பதால் இந்த உதவியாளர்கள் தேவை என்று அப்போஸ்தலர் கூறினார்கள். உதவியாளர்களின் பதவி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இவர்களில் 2 பேருக்கு என்ன ஆனது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மாறினான். பிலிப்பு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சுவிசேஷனாக மாறினான். ஆகையால் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வேலைக்காரர் என்ற ஸ்தானத்தில் ஆரம்பித்தால் அதுவே நீங்கள் உயர்வதற்கான படியாக இருக்கலாம். சொல்லப்போனால் நீங்கள் வேலைக்காரராக ஏணியின் கீழ்ப்படியில் ஆரம்பித்தால் தான் தேவன் உங்களை உயர்த்துவார். அடுத்ததாக, கைகளை வைக்குதலின் நோக்கம் அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்கு அனுப்புவதாகும். 12 அப்போஸ்தலர் தான் உண்டென்று நீங்கள் யோசிக்கலாம். அப்படியல்ல. நான் எண்ணி பார்த்து சுமார் 20 பேர் அப்போஸ்தலராக அழைக்கப்படுவதை நான் கண்டேன். அஸ்திபாரமான 12 இருந்தார்கள். அதன்பின் பேர் குறிப்பிடப்பட்ட அப்போஸ்தலர்களும் உண்டு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே காணப்படும் அந்தியோகியா சபை ஒரு முன்மாதிரியான சபை. எருசலேமில் உள்ள சபை உள்நோக்கு என்று அழைக்கப்படும். தங்களையே கவனிக்க ஒரு செயலில் சிக்கிக் கொண்ட போதிலும் இந்த சபை அதை காட்டிலும் முன்னேறியது. இன்று நம்முடைய சபைகளின் பிரச்சனை இதுவே. அநேக சபைகள் தங்களுக்குள்ளே இருக்கும் காரியங்களை மட்டும் கவனித்து தேவையானதை மறந்து போகிறார்கள். தேவையானது ஒன்றே, சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அந்தியோகியாவில் இருந்த சபையாருக்கு
இந்த பார்வை இருந்தது. இதுவே மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் போதகர்களுக்கும் இடம் கொடுத்தால் அப்போஸ்தலருக்கு வழி திறக்கிறது எப்படி என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆராதனை பல ஆசீர்வாதங்களின் திறவுகோலாய் இருக்கிறது. இதை குறித்து நான் பின்பு பேசப் போகிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து பேசுவதை கவனித்தீர்களா? இவ்விரண்டு மனிதர்களையும் எனக்கென்று பிரித்து விடுங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி சொன்னார் என்று நினைக்கிறீர்கள்? ஏதோ ஒரு சத்தம் கேட்டதோ அல்லது அந்த 5 பேரில் யாரோ ஒருவரை கொண்டு தேவன் பேசினாரா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்து ஜெபிப்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. மக்கள் உபவாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் வரை சபையில் அநேக காரியங்கள் நடைபெறாது. 2வது முறையாக உபவாசித்தார்கள். முதல் முறை உபவாசிக்கும் போதுதான் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்தது. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் யாரோ ஒரு வாலிப குழு தலைவரையோ அல்லது கீழே இருக்கிறவர்களையோ அனுப்பவில்லை. சபையிலிருந்து 2 மூத்த தலைவர்களை அனுப்பினார்கள். மிக சிறந்தவர்களை அனுப்பினார்கள். வெளி ஊழியங்களை கவனிக்கும் உயர்வு கீழே இருக்கிறவர்களுக்கு அல்ல, மேல் தளத்தில் இருக்கிறவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. இது சபைக்கு மிக முக்கியமான பாடம். மிஷனரிகளாக அனுப்பப்படுகிறவர்கள் சபை ஊழியத்தில் ஏதோ தாழ்வு நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூத்த அல்லது முதன்மையான ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளான அமைப்பில் தவறான முக்கியத்துவங்கள் அளிக்கப்படுவதாலும் நம்மை குறித்தே நாம் எப்போதும் சிந்திப்பதாலும் தேவனுடைய தரிசனம் உண்மையாகவே நமக்கு இல்லை. நான் சொல்லப்போகும் காரியத்துக்காக என்னை மன்னிக்கவும். தற்போதைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவில் அநேக நாடுகளில் மக்கள் டொலமி என்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளரின் நாட்களில் இருந்த ஆராய்ச்சியாளர்களைப் போல்தான் இருக்கின்றனர். விண்வெளியை குறித்து எனக்கும் அதிகம் தெரியாது. ஆனால் டொலாமி சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று உறுதியாயிருந்தார். சில நாட்களில் காப்பர்னிக்கஸ் என்ற ஆராய்ச்சியாளர் வந்தார். இது சரியல்ல, பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது என்றார். இதை சொன்னதற்காக சபை அவரை மரணத்துக்கு உட்படுத்த ஆயத்தமாகிவிட்டது. தன் ஜீவன் தப்பி அவர் பிழைத்தார். சபைக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்தது? ஏனென்றால் இது அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு விரோதமாக இருந்தது. இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் டொலமியின் நாட்களில் தான் வாழ்கிறார்கள். குமாரனாகிய தேவன் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார் என்று இன்னும் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் தான் குமாரனாகிய கிறிஸ்துவை சுற்றி வருகிறோம். நம்முடைய பயனுக்காக கிறிஸ்து கொடுக்கப்படவில்லை, நாம் தான் அவருடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். சில பாடல்களை கவனித்தால் கிறிஸ்து எனக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை குறித்து தான் சொல்லப்படும். அது நல்லது, ஆனால் முக்கியமல்ல. நாம் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்திருச்சபை தனது 2 மிக சிறந்தவர்களை அனுப்பியது. அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது தீர்க்கதரிசிகளும் போதகர்களுமாய் இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 14 பின்பகுதியிலே இவர்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். 14ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது: அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது, ஆகையால் அவர்கள் அப்போஸ்தலராக மாறினார்கள். எப்படி அப்போஸ்தலர் ஆனார்கள்? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தியதனால்தான். ஒரு சபை அவர்களை அனுப்பியதால் அப்போஸ்தலர் ஆனார்கள். அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். நீங்கள் அனுப்பப்படாவிட்டால் அப்போஸ்தலர் அல்ல. ஆகையால் இங்கே பார்க்கிறோம், முதல் 12 பேருக்குள் இராத 2 பேராகிய பவுலும் பர்னபாவும் அப்போஸ்தலர் என அழைக்கப்படுகிறார்கள். எப்படி இவர்கள் அப்போஸ்தலர் ஆனார்கள்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நியமித்தபடியால் தான் அவர்கள் ஆனார்கள். பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை எப்படி அவர்கள் கேட்டார்கள்? ஜெபித்து உபவாசித்து தேவனை ஆராதித்ததினால் அதை அவர்கள் கேட்டார்கள். சபையின் தலைமைத்துவம் இதை செய்யும் பொழுது அப்போஸ்தலர்கள் உருவாகிறதை நாம் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அடுத்ததாக கைகளை வைக்குதல் மூப்பர்களை ஏற்படுத்த பயன்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: அல்லாமலும்
அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இந்த மூப்பர்கள் முதலாக அப்போஸ்தலரால் ஏற்படுத்தப்பட்டதை நாம் காண்கிறோம். எபேசு பட்டணத்தில் தனது பிரதிநிதியாக இருந்த தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 5:17 பவுல் இப்படியாக கூறுகிறார், எப்படிப்பட்ட நபர் ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடுகிறார். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனம் என்கிற சொல்லை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆராய்ந்து பார்த்தால் அது பணத்தை குறித்து பேசுகிறது என்று விளங்கும். புதிய ஏற்பாட்டில் கனம் என்ற வார்த்தை வெறும் ஒரு பதவி அல்ல, ஒருவருடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறோம் என்பதில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு மக்களை சேவிக்க தங்கள் முழு நேரத்தையும் ஒப்புவிக்கிறவர்களுக்கு அவர்கள் செலவிடும் நேரத்துக்கு ஏற்ப பண உதவி செய்யப்பட வேண்டும். மூப்பர்களை நடத்தும் விதத்தை குறித்து 19 பவுல் தொடர்ந்து பேசுகிறார். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. மிக முக்கியமான காரியம் இது. மூப்பனாய் இருக்கும் ஒருவருக்கு விரோதமாக கொண்டு வரப்படும் எந்த குற்றச்சாட்டையும் 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாவிடில் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த சாட்சிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டறியாமலேயே தேவனுடைய மனிதர்கள் எத்தனையோ முறை அவதூறாக பேசப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். அதை செய்யவே செய்யாதீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஊழியத்தில் இருக்கும் மக்களுக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து அவர்களை தாக்குவதே பிசாசின் பிரதானமான தந்திரங்களில் ஒன்றாகும். ஒரு மூப்பருக்கு விரோதமாக கொண்டு வரும் குற்றச்சாட்டிற்கு 2 அல்லது 3 சாட்சிகளின் உறுதி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இதுதான் தவறாக செயல்படாமல் இருப்பதற்கு தேவன் தரும் ஒரு பாதுகாப்பு. இந்த சட்டத்தை நாம் பின்பற்றுவோமானால் சபையில் அநேக காரியங்கள் மாற்றப்படும். தொடர்ந்து அதே அதிகாரத்தின் 21 பவுல் கூறுகிறார், நீ பட்சபாதத்தோടെ ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படிக்கு தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். அதற்கு பின் அவர் கூறுகிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்லி மூப்பர்களை ஏற்படுத்தும் விஷயத்தை குறித்து பேசும் பவுல் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே என்று கூறும்பொழுது ஒருவரையும் சீக்கிரமாக மூப்பனாக ஏற்படுத்தாதே என்ற அர்த்தத்தை தான் அதை கூறுகிறார். தேவனுடைய மனது உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். தேவையான தகுதிகள் அந்த மனிதனுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை தவறான நபரை ஏற்படுத்திவிட்டால் அவரை அதிலிருந்து நீக்குவது மிக மிக கடினம். ஆகையால் பவுல் தீமோத்தேயுவிடம் கூறுகையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறுகிறார். தேவன் தேர்ந்தெடுக்கும் நபர் இவரே என்ற உறுதி வரும் வரையில் கைகளை வைத்து ஒருவரை மூப்பராக ஏற்படுத்தாதீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று கூறுகிறார். ஒருவேளை தகுதியில்லாத ஒருவரை நான் ஏற்படுத்தி விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அவர் சபையையும் மக்களையும் ஏமாற்றி பல தவறுகள் செய்கிறார். இப்போது நான் அவரை மூப்பனாக ஏற்படுத்தின காரணத்தினால் அவர் செய்யும் பாவங்களில் எனக்கும் பங்கு உண்டாகிறது. ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஃபோர்ட் லாடர்டேல் உள்ள எங்கள் சபை எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியான திருச்சபை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மூப்பரை ஏற்படுத்தும் விஷயத்தில் மட்டும் அவர்கள் ஒரு குறையையும் அனுமதிக்க மாட்டார்கள். சமீபத்தில் 3 மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். அந்த 3 பேரும் 2 நாட்கள் முழுவதிலும் பல கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகே மூப்பராக ஏற்படுத்தப்பட்டனர். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவசரமாக மூப்பர்களை ஏற்படுத்துவதனால் அநேக பிரச்சனைகள் வருகின்றன. பாருங்கள், கைகளை வைக்குதல் என்ற ஒரு தலைப்பிலிருந்து எத்தனை பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு சின்ன காரியமல்ல பிரியமானவர்களே. ஆகையால் இதுவரை நாம் பார்த்த காரியங்களில் ஊழியக்காரர் ஏற்படுத்தினாலோ, அப்போஸ்தலரை ஏற்படுத்தினாலோ, மூப்பரை ஏற்படுத்தினாலோ கைகளை வைப்பதின் நோக்கம் என்ன? அதிகாரத்தை கடந்து போக செய்வது மற்றும் ஒரு நபரை ஊழியத்துக்கென்று பிரித்து வைப்பது, உறுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவதாகும். கைகளை வைப்பதின் இன்னொரு நோக்கம் உண்டு. ரோம கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, நான் வந்து உங்களுக்கு ஏதாகிலும் ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அவர் உடனடியாக செல்லவில்லை. சில நாட்களுக்கு பின் தான் செல்கிறார். 2 தீமோத்தேயு 1:6 தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை
நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி. தீமோத்தேயுவின் மேல் பவுல் கைகளை வைத்த பொழுது ஒரு வரம் அவருக்குள் கடந்து போனது. அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையாகிய கரிஸ்மாவிலிருந்து தான் கரிஸ்மேட்டிக் என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. தீமோத்தேயுவுக்கு இங்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கரிஸ்மா அப்போஸ்தல ஊழியம் என்று நான் நம்புகிறேன். தீமோத்தேயுவின் அப்போஸ்தல ஊழியத்தை கவனிக்கலாம். தீமோத்தேயும் ஒரு அப்போஸ்தலன் தான். நீங்கள் ஒருவேளை இதை அறியாமல் இருந்திருக்கலாம். வேதத்திலிருந்து இதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:1 பாருங்கள். இந்த நிருபம் 3 பேரால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இது இயல்புதான். பவுல் சில்வானு அல்லது சீலா மற்றும் தீமோத்தேயுக்கு இதனை தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதினார்கள். அந்த நிருபத்தின் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இதே 3 மனிதர்கள் பவுல், சீலா மற்றும் தீமோத்தேயு கூறுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை என்று சொல்லி. ஆகையால் 3 மனிதர்களாகிய பவுல், சீலா மற்றும் தீமோத்தேயு அப்போஸ்தலராக இருந்தனர். அப்போஸ்தலரின் ஊழியம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஏனென்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சபை அனைத்தும் விசுவாசத்தில் ஒன்றுபடும் வரை தேவன் அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. நேராக யோசிக்கக்கூடிய மனதையுடைய யாராயிருந்தாலும் நாம் இன்னமும் விசுவாசத்தில் ஒருமைப்பாட்டுக்குள் வரவில்லை என்று ஒத்துக்கொள்வார்கள். ஆகையால் இந்த பணி நிறைவு பெறும் வரையிலும் அப்போஸ்தலர், மெய்ப்பர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் எல்லாரும் தேவைதான். இப்பொழுது பவுல், பர்னபா, சீலா, தீமோத்தேயு ஆகிய 4 பேரும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் அப்போஸ்தலராக ஏற்படுத்தப்பட்டதை உங்களுக்கு காண்பித்தேன். தீமோத்தேயு அப்போஸ்தலன் ஆனது எப்படி என்பதை கொஞ்சம் நேரம் எடுத்து ஆராய விரும்புகிறேன். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் சபையில் நமக்கு இன்று அப்போஸ்தலர்கள் தேவை. எபேசு சபையை கிறிஸ்து இயேசு பாராட்டினார். ஏன் தெரியுமா? தங்களை அப்போஸ்தலர் என்று கூறிக்கொண்டவர்களை அவர்கள் சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர் என்று கண்டார்கள். அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். பொய்யர் எங்கு முடிவடைவார்கள் தெரியுமா? அக்கினி கடலிலே தான் பங்கடைவார்கள். ஆகையால் தன்னை ஒருவரும் அப்போஸ்தலன் என்று சொல்லிக்கொண்டு பொய்யனாக காணப்பட்டால் அவன் அக்கினி கடலை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் தங்கள் 2வது மிஷனரி பயணத்தை துவங்கினதை குறித்து சொல்லப்பட்ட 1ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். சபையில் ஒரு முதன்மையான பதவி வகிக்கப் போகிற யாராய்ந்தாலும் தங்கள் சொந்த சபையில் அவர்கள் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய சொந்த மக்கள் அவர்களுக்கு நற்சாட்சி அளிக்காவிட்டால் மற்றவர்கள் அவர்களை குறித்து எவ்வளவு மேன்மையாக பேசினாலும் அதில் ஒன்றுமே இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன் எருசலேமிலே எங்களோடு துணை ஊழியராக பணியாற்றிய ஒரு சகோதரி ஸ்வீடன் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டார்கள். என் முதல் மனைவி லிடியா அவர்களுக்கு சிபாரிசு கடிதங்களை எல்லாம் வாசித்த பொழுது ஒரு காரியத்தை மட்டும் சுட்டி காண்பித்தாள். இந்த அநேக சிபாரிசு கடிதங்களில் ஒன்று கூட இவர்களுடைய சொந்த திருச்சபையால் கொடுக்கப்படவில்லை என்றாள். இருப்பினும் அந்த சகோதரியை சேர்த்து கொண்டோம். ஆனால் அதற்காக மிகவும் வருந்த வேண்டியதாக இருந்தது. அநேக பிரச்சனைகள் அவர்கள் மூலமாய் உருவாயின. அந்த பாடத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களோடு வாழ்ந்து அவர்களோடு வேலை செய்தவருடைய சிபாரிசு தான் மிக மிக முக்கியமானது. அவர்கள் சிபாரிசு செய்யாவிட்டால் வேறு யாருடைய சிபாரிசும் பிரயோஜனமற்றது. ஆனால் தீமோத்தேயுக்கு அவன் ஊழியம் செய்த அல்லது வாழ்ந்த பகுதியில் இருந்த மூப்பர்களுடைய நற்சாட்சி அவனுக்கு இருந்தது. ஆகையால் என்னோடு கூட வா என்று சொல்லி பவுல் அவனை அழைத்து சென்றார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே என்று சொல்லி. ஆகையால் என்னுடைய கணிப்பின்படி தீமோத்தேயு பவுல் மற்றும் சீலாவுடன் செல்ல வேண்டும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையிலும் அவனுடைய நற்குணத்தின் அடிப்படையிலும் தான் அவ்விடத்தில் மூப்பர்கள் தீமோத்தேயுவின் மேல் கைகளை வைத்து அவனை அனுப்பினார்கள். கைகளை வைத்ததினால் அப்போஸ்தல ஊழியம் என்னும் கரிஸ்மா அல்லது கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். ஏற்கனவே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்த வார்த்தையோடு இதை சமப்படுத்த வேண்டும். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால்
உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதை பல்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம். லீஸ்திராவில் அத்தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு அதை சோதித்து பவுல் மற்றும் சீலாவுடன் தீமோத்தேயு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டவுடன் மூப்பர்கள் இவனை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூற, பவுல் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அவன் மேல் கைகளை வைத்து அப்போஸ்தல ஊழியத்தின் கிருபையை அவனுக்கு பகிர்ந்தளித்திருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் மிக முக்கியமானது. தீர்க்க தரிசனம் மிக முக்கியமான ஒன்றாக இராவிட்டால் அதை வெறும் நேரத்தை வீணடிக்கும் ஒன்றாக மாறிவிடும். 1 தீமோத்தேயு 1:18 பவுல் தீமோத்தேயுவிடம் கூறுகிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லி. இதுதான் தீர்க்க தரிசனத்தின் உண்மையான நோக்கம். அதிக எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது ஒரு நபரை திடப்படுத்தி தேவனால் அவன் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதை அவனுக்கு உறுதிப்படுத்துவதாகும். நியூசிலாந்து நாட்டில் ஒரு மிக பிரபலமான ஊழியக்காரை குறித்து எனக்கு தெரியும். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்தபொழுது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினாலே ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்ய அவர் வழிநடத்துதலை பெற்றார். ஆனால் ஊழியத்தை செய்யும் பொழுது மிக சோர்ந்து போய் இதை நான் விட்டுவிடப் போகிறேன் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது கைகளை வைக்குதல் என்ற தலைப்புடைய என்னுடைய புஸ்தகத்தை வாசித்து அவர் நாம் இப்போது சொன்ன காரியத்தை வாசித்தார். உடனே நான் விட்டுவிட மாட்டேன், எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனப்படி நிறைவேறும் அளவும் போராடுவேன் என்று முடிவெடுத்தார். இன்றைக்கும் பல தேசங்களை அசைக்கும் அவருடைய ஊழியம் இதனால்தான் உருவானது. பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு வல்லமை உடையது என்று சொல்லி பாருங்கள். உண்மையை சொன்னால் இன்றைக்கும் சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்களை கேட்டு நான் சலித்து போனேன். ஆவிக்குரிய குறிச்சொல்தல் என்று நான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். உங்கள் மேல் கைகளை வைத்து நீங்கள் இதை செய்வீர்கள் அதை செய்வீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் கூறுவது நடப்பதே இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் குறி சொல்வதற்கும் மிக சிறிய இடைவெளிதான் உண்டு. குறி சொல்லுகிறவர்கள் உண்மையை சொல்லக்கூடும். தெரியுமா? அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவும் யார் என்று முதலில் கண்டறிந்ததே குறி சொல்லுகிற ஒரு பெண் தான். பிலிப்பு பட்டணத்தில் யாருக்கும் தெரியும் முன் இவர்கள் எல்லாருக்கும் மகா உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்றும் இரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்றும் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அவள் சாத்தானின் ஊழியக்காரி. இதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக மிக சுருக்கமாக இதன் ஆபத்துகள் மற்றும் பாதுகாப்புகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும். 2 ஆபத்துகளை குறிப்பிடலாம். முதலாவது, தகுதியில்லாத ஒருவரை ஏற்படுத்துவது. இதை செய்யும் பொழுது அவர்கள் செய்யும் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் காரணமாயிருக்கிறீர்கள். 2வது ஆபத்து, ஆவிக்குரிய அசுசிப்படுதல். அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீங்கள் ஒருவர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கலாம். ஆனால் உங்களை பாதுகாத்து கொள்ளவும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது இருவழி பரிமாற்றமாக மாற முடியும். நீங்கள் தேவனுடைய ஆவியை பகிர்ந்தளிக்கலாம் அல்லது அந்த பொல்லாத ஆவி உங்களையும் பாதிக்கலாம். இராணுவத்தில் இருந்த நாட்களில் மனச்சோர்வடைந்த ஒரு வீரனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நாங்களாக இதை செய்தோம். என்ன நடந்தது தெரியுமா? அதே மனச்சோர்வினால் நாங்களும் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளவில்லை. ஆகையால் ஒருவர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. எப்படி அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஜெபத்தினாலும் தாழ்மையினாலும் பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். எப்பொழுதுமே நாம் பரிசுத்த ஆவினாலே வழிநடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுங்கள். இயேசுவின் இரத்தத்தின் கீழ் தங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று இயேசு தம்முடைய சீசரிடம் கூறினதை மறந்து போகாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கைகளை வைக்குதலை குறித்து வேதம் கூறும் போதனைகளை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய வல்லமையை உங்கள் கைகள் மூலம் கடந்து போக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.